மிதிவண்டி, லேப்டாப் இந்த திட்டங்கள்லாம் ஏற்கனவே இருந்த திட்டங்கள். இதுக்கு வெற்றி வெற்றின்னு பேரை மட்டும் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நிறைய பொதுவான பெயர்களில் நம்ம வைக்க வேண்டிய மட்டும் தான் நம்மளுடைய நோக்கம். ஏன்னா பொதுவான பெயர்களில் வைக்க வேண்டியதுதான். நிறைய இடத்துல அவங்களுடைய சொந்த பெயர்கள், அவர்களுடைய பெயர்களில் வைக்க வேண்டியதெல்லாம் இது மக்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை வருது. பொதுவான பெயர்களில் வைக்க வேண்டும். அதில் ஒரு சில செயல் வடிவங்களும் மாறி இருக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு பண்ணிருக்கோம். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பட்ஜெட் என்கிற பெயர்ல முதலமைச்சருக்கு அமைச்சர் வந்து கால்ரா அடிச்சிருக்காரு. காவிரி வந்து தண்ணீரும் எந்த இடத்துல இந்த பட்ஜெட் வந்து திட்டங்கள் காவேரி விவகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. நம்ம உச்சநீதிமன்றத்தில் 2 மனு தாக்கல் செய்திருக்கோம். ஒன்று வந்து மேகதாதுல அவங்க வந்து இப்போ தண்ணீர் விடவில்லை என்பதற்காகவும், அடுத்து மேகதாது விஷயத்துல இப்போ ஏற்கனவே கொடுத்த வழிகாட்டுதலை எதிர்த்து, அதாவது போன இது மத்திய நீர்வள துறை வந்து அவங்க சார்பாக காவேரி படுகையில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து அவங்க அங்கே வர்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வேலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. அந்த வழிகாட்டுதலையும் நம்ம எதிர்த்து 2 மனு தாக்கல் செய்துள்ளோம். நம்மளுடைய உரிமைகளை மீட்கிறதுக்காக நம்ம எல்லா வேலையும் செய்வோம். கண்டிப்பாக அதுக்கான எந்த டிலே இல்லாமல் நம்ம வந்து உரிமை தொகையா இருக்கட்டும், அந்த 4000 ரூபாய் வேலை இல்லாத பட்டதாரிக்கு 6 சிலிண்டர், இந்த மாதிரி எந்த திட்டங்களும் வரவில்லை. இல்லை, பெரும்பாலான திட்டங்கள் நம்ம சொன்னதில் எல்லாமே நிறைவேற்றிட்டு வரோம். இன்னும் ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பாக நிதி ஆதாரத்தை சரி செய்த பிறகு கண்டிப்பாக முதல்வர் அறிவிப்பார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இவ்வளோ இருக்கிற கடன்கள், அதிகபட்ச கடன்கள் மத்தியில் கண்டிப்பாக எப்போ முடியுமோ உடனடியாக முதல்வர் செய்வார். ஏன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான பிரதானமாக முதல்வர் ஏற்றிருக்கிறார். கண்டிப்பாக செயல்படும். என்னென்ன கூறப்பட்டிருக்கோ எங்களுடைய இதில் தேர்தல் வாக்குறுதியில் அனைத்தும் நிறைவேற்றப்படும். அந்த காலகட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கண்டிப்பா கூட்டணும்னு சொல்லி எல்லா கட்சியுமே தொடர்ச்சியா வலியுறுத்துறாங்க. ஆனா தற்போது வரை தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் இப்போ எங்களோட இருக்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து எங்களோட ஆலோசிச்சுட்டு நாங்கள் அவங்களோட சேர்ந்து பேசி முடிவெடுக்கல எடுக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ திமுகவோ அதிமுகவோ ஒரு நிலையில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய சொந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஸோ திமுக வந்து எந்த காலத்திலும் தமிழகத்துக்கு தண்ணி வந்துடக்கூடாது, எப்படியாவது வந்து முதல்வருக்கு அண்ணன் விஜய் அவருக்கு பேர் கடிச்சு விடக்கூடாதுன்னு திமுக செயல்பட்டு இருக்கு. அவங்களோட அலைண்டா இன்னைக்கு வந்து அதிமுக வந்து அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியாத விஷயத்தில் அதிமுக மூலம் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் நம்ம வந்து கூப்பிட்டு அவங்கள வச்செல்லாம் பேசினால் எந்த முடிவும் எட்டப்படாது. ஸோ அதனால யாரெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமாக தமிழக மக்களோடு இருக்காங்களோ, எங்களோட கூட்டணி கட்சிகளோடு இருக்காங்களோ அவங்களோட நாங்கள் பேசி ஆலோசித்து தான் முடிவுகள் எடுக்கப்பட்டு வருது. அதன் முடிவுகள் அடிப்படையில் தான் இப்போ வந்து ஏற்கனவே சட்டசபையில் எல்லா கட்சியிலும் வச்சு தானே ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றது. ஸோ அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக திமுகவையும் அதிமுகவும் திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம கூப்பிட்டுலாம் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு அந்த எண்ணமும் கிடையாது. அவங்க தமிழக மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாதவர்களை கூப்பிட்டு பேசி என்ன பிரயோஜனம்? கண்டிப்பா சுமார் 1,60,000க்கும் மேற்பட்ட ரீஅசஸ்மெண்ட் வந்து முடிஞ்சிருக்கு. அதோடைய அதே அளவு தான் 0.7% தான் அந்த ரீஅசஸ்மெண்ட்டில் மிஸ்மேட்ச் இருக்குது. இன்றைக்கி அது தகுந்த இப்போ தான் அதை வெரிஃபை பண்ணி முடித்தோம். சுமார் ஒரு 1,60,000க்கும் மேற்பட்ட ரீஅசஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதோடைய ரிசல்ட் வந்து இன்றைக்கி ஒரு 1 ஹவருக்குள்ளே வெளியிடுவாங்க. இல்லை, மிஸ்மேட்ச் வந்து நான் சொல்கிறது எப்படின்னா 1,60,000ல் ஒரு 1,200 சம்திங் தான் வந்து மிஸ்மேட்ச். இது வந்து 0.07. அதில் மேக்ஸிமம் எப்படின்னா டோர் லாக், இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, டோர் லாக் ஆகுது, அவங்க ப்ரீவியஸ் இதை போகிறாங்க. மிஸ்மேட்சுங்கிறது நீங்கள் இவ்வளோ அதிகமானலாம் சொல்லணும். மிஸ்மேட்சுங்கிறது அந்த ரீடிங் எக்ஸாக்ட் ரீடிங்க்கு இதுக்கும் மிஸ்மேட்ச். ஸோ இது எல்லா காலகட்டம் இப்போ டோர் லாக்னா அவங்க வந்து ப்ரீவியஸ் ரீடிங்கை போட்டு இந்த மாதிரி முடிக்கிறாங்க. ஸோ அந்த ரீடிங் தான் தவிர்த்து நீங்கள் இங்கே சொல்லப்பட்ட மாதிரி பெரிய அளவில் அந்த மாதிரிலாம் பெரிய அளவில் எந்த தவறும் கிடையாது. நீங்கள் மிஸ்மேட்ச் இருக்கிறது 0.06 to 0.07% தான். அதோடைய இன்னைக்கு இது வரைக்கும் பண்ணப்பட்ட அந்த மொத்தமாக பண்ணப்பட்ட ரீஅசஸ்மெண்ட்டோடைய டீட்டெயில்ஸை 1,60,000 ப்ளஸ் இருக்குது. ஸோ அதை இன்னைக்கு வந்து வெளியிடுவாங்க. நன்றி.